பல நேயர்கள் இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியர் அப்படின்னு சொன்ன உடனே கேட்க கேள்வி, நாங்கள் என்ன தொழில் செய்யலாம்? ஒரு ஜாதகத்திலும் லக்னம் அப்படின்னு பிறக்கும்போது சூரியனின் அந்த கதிர்கற்று விழுந்த இடம் லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கேருந்து எண்ணும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேர். மனசுக்கு பிடிச்ச தொழிலை செய்கிறேன் சார், லாபம் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? இது இந்த 1-10 இணைவினால் வரக்கூடிய லக்னம் என்பது நம்மளுடைய மனநிலை, 10 என்று தொழில்நிலை. இந்த தொழிலையும் மனநிலையும் ஒருங்கே பண்ணும்போது, நான் தொடர்ந்து பரம்பரை தொழிலே செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பிடிச்சதில்லை, வேற ஒரு தொழில் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுடைய தன்மையை மாற்றி தோற்று போவதும் உண்டு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. பல நேயர்கள் இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியர் அப்படின்னு சொன்ன உடனே கேட்க கேள்வி, நாங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கேட்குறது. தொழில் அப்படின்னாக்கா நார்மலாக வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடியதானது. அது அடிமை தொழில் அப்படின்னு பேர். ஒருத்தரிடம் போய் இறங்கி வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கி கொள்வது அப்படிங்கிறது அடிமை தொழில். அதுவுமே 10ஆம் இடத்துல நல்ல வாங்காக இருந்தால் தான் அந்த அடிமை தொழிலும் செய்ய முடியும். இல்லைனா வேலைக்கு போகிறான், கூலி கிடைக்கலங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது ஒரு கிரகமும் தன்னுடைய நேச்சரை காட்டும் இல்லையா? அப்படி பார்த்துக்கணும். ஒரு ஜாதகத்திலும் லக்னம் அப்படின்னு பிறக்கும்போது சூரியனின் அந்த கதிர்கற்று விழுந்த இடம் லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கேருந்து எண்ணும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த 1-10 என்ற இணைவில் தான் தொழிலை நல்லாக மனசுக்கு பிடிச்ச தொழிலை செய்கிறேன் சார், லாபம் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? இது இந்த 1-10 இணைவினால் வரக்கூடிய வார்த்தைகள். லக்னம் என்பது நம்மளுடைய மனநிலை, 10 என்று தொழில்நிலை. இந்த தொழிலையும் மனநிலையும் ஒருங்கே பண்ணும்போது ஒரு மனிதர் திருப்தியான வாழ்க்கையை வாழ்கிறார். அவருக்கான வேலையை கரெக்டாக பண்ணுறார். அதில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவும் இருக்குது. அப்படி இல்லாமல் திணிக்கப்படும் தொழில்கள் வெறும் மேம்புல் மேஞ்சா மாதிரி இருக்குது, உள்ளர ஸ்டஃப் ஒன்றும் வரமாட்டேங்குது. இதுதான் கிளியராக இருக்குது. நான் தொடர்ந்து பரம்பரை தொழிலே செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பிடிச்சதில்லை, வேறு ஒரு தொழில் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுடைய தன்மையை மாற்றி தோற்று போவதும் உண்டு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, லக்னத்திற்கும் இந்த 10க்கும் உள்ள தொடர்பை அவர்கள் முறித்து விடுகிற காரணத்தினாலும் இல்லை அதை புரியாத காரணத்தினாலும் தான் அப்படின்னு தெரிகிறது. இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது, சூரியன் லக்னத்தில் இருந்தால் தன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு தனக்கு கீழே வரவங்களெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியா நிறைய இருக்கக்கூடிய லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கும். இவரே 10ல் இருந்தால் நார்மலாக சொல்லுவோம், 10ல் ஒரு பாவியாக இருந்தாலும் அவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு. சூரியன் என்பது ஒரு பாவி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ல் இருக்கும்போது எகெயின் இதே மாதிரி தான். அவர் நீச்சம் இல்லாது இருந்தார்னா அரசாங்க பதவி, உயர் பதவி போன்ற நல்ல பதவிகளையும் கொண்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார். அப்போது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் புரிஞ்சிடுச்சு. இதே நிலையில் சந்திரனை வைத்து பார்ப்போம். சந்திரன் லக்னத்தில் இருந்தால் மனசில் எப்பவும் கற்பனை வளங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செஞ்சிருக்கணும், அதை செஞ்சிடணும், அதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சிடலாம், இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட்டு திருப்பி ஒரு நாள் திருப்பி ஆமாம் அக்ரெசிவ் அன்றைக்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு டீலி டேலின்னு சொல்லக்கூடிய இரட்டை மனப்பான்மை கொண்டதாக அமையக்கூடிய மனநிலை இந்த சந்திரன் தொழில் அடிப்படையில் வரும்போது செய்வார். இதே 10ஆம் இடத்துல இருந்து விட்டார் வச்சுங்களேன், தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு காரியத்தை செய்வார், இது சரியாக வரலைங்க, அடுத்த இந்த காரியத்தை செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சுவிட்ச் ஓவர் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. ஆனாலும் இதனுடைய காரகத்துவமாக பார்க்கும்போது இவர் எதனா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸோ இல்லை அரிசி மண்டியோ இல்லை பால் வியாபாரங்களோ செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அது பாட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்குதுங்க, அதை விட்டு இன்னொன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாற்றுவாங்களே, ஒரு தொழிலை நிறுத்தி வைத்து கொள்வார். அப்போது ஒரு தொழில் இவங்களுக்கு ப்ரிடாமினென்ட்லி ஒரு தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கும், இன்னொன்று வேரியபிளாக இருக்கக்கூடிய தொழிலாக இரட்டை தொழில்களை கொள்ளக்கூடிய நிலைகள் இந்த சந்திரன் கொடுத்து விடுவார். இது அடுத்தது நம்ம செவ்வாயை கொண்டு போய் பார்ப்போம். செவ்வாய் தன்னுடைய நிலையில் லக்னத்தில் அமரும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க,
நான் எதுவும் வேகமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், எனக்கு கீழே நிறைய பேரை வச்சு செக்யூரிட்டி ரிலேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன், ஒரு மேன் பவர் ஏஜென்சி வச்சுருக்கிறேன், அந்த பேங்க்குக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் என்னுடைய ஏஜென்சி தான் இருக்குது அப்படிங்கிறது வரும். இதே 10ஆம் இடத்துல வரும்போது இதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுவாங்க. மேன் பவர் ஏஜென்சியை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கார்ப்பரேட்டாகவே ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆலைகளில் இருக்கக்கூடிய ரசாயனம் மற்றும் இரும்பு தொழில்களை இவங்க முக்கியமான பங்குகளை கொண்டு வந்து அதில் ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடெல்லாம் இவங்க மேனேஜ் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ இந்த 1-10 அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பெரிய பெரிய வேலை செய்வாங்க, திருப்தியாக இருப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல, நம்ம போலீஸிங், இராணுவம், இதிலெல்லாம் கூட இன்வால்வ் ஆகிடுவாங்க. இதில் அவங்களுக்கு ரொம்ப திருப்தி இருக்கும். இந்த திருப்தியினால் அவங்க பரவாயில்லைங்க, வீட்டை விட்டு வெளில போனாலும் பரவாயில்ல, நாங்கள் நல்லா இருக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை இவங்க கொண்டு வந்துடுறதுனால செவ்வாய் அவங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். நல்ல ஆளும் ஆஜானுபாகவும் ஸ்டவுட்டாக இருப்பாங்க. நல்ல உடல் வலிமையோட கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவங்களுடைய உடலும் மனதும் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்து விடும். அப்போ இவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு புரிஞ்சு போச்சு. புதனே இதே மாதிரி லக்னத்துலேயும் அதே 10ஆம் இடத்துலையும் வைத்து பார்ப்போம். புதன் எப்பவுமே 10 பேரை வேலை வாங்குற மாதிரி நடிக்கும், விகடமாக பேசி அவங்கக்கிட்ட நயமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணும், நண்பர்களை சேர்த்துக்கொள்ளும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற வழக்குகள் கணக்குகள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கும், நிதானமாக செய்யும். இதுதான் புதனுடைய கிரகம். சுறுசுறுப்பாக இருக்கும், வேலையெல்லாம் படபடன்னு முடிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த கால்குலேஷன்லாம் ஈஸியாக போடக்கூடிய விஷயங்கள், கணிதங்கள் வருவதனால ட்ரேடிங் ஆக்டிவிட்டியிலெல்லாம் நிறைய இருப்பாங்க. 10ஆம் இடத்துல அவர்களே வரும்போது நார்மலாக இவங்களுடைய ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் எல்லாம் டக்குன்னு உள்ளே பூந்து வரணும் இன்ட்ராடேயில். இதெல்லா கால்குலேஷனையும் இந்த 10ஆம் இடத்தினுடைய புதன் இவங்களுக்கு கரெக்டாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். இப்போ உள்ளே போகலாம், இதில் வைக்கலாம், இது வந்துடலாம், வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி லாபத்தை பார்த்த உடனே வெளியில் சுருட்டி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டவர்கள் இந்த புதனுடைய சாரத்தில் இருப்பவர்கள். இந்த புதன் 10ல் இருந்தால் இதனுடைய பலனு இதுக்கேற்ற மாதிரி அமையக்கூடியதாகவும் அமைகிறது. அடுத்தது நம்ம வந்து குருவை பார்ப்போம். குரு லக்னத்தில் இருக்கிறார். குரு லக்னத்தில் இருக்கும்போது மெத்தனமாக இருப்பார். எல்லாம் நடக்கட்டும், நான் நிதானமாக வரேன், கால்குலேட்டிவாக வருவேன், வந்து நான் நிதானம் பார்த்துக்கிறேன்னு ஒரு கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு நிதானமாக அதை அப்ரோச் பண்ணக்கூடியது இந்த குருவுடைய ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியில் 10ஆம் இடத்துல வரும்போது பயணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துப்பார். நிறைய இடத்துல இங்கே அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும், அதன் மூலிமா கால்குலேட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியும், ஒரே நேரத்தில் 10 இடத்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுப்பார். மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் எல்லாம் இந்த குரு வந்து மனசில் ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டு இது ரிலேட்டடான ஒர்க்கை தான் இவங்க தொடர்ந்து செய்யும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. பயணத்தோடு சேர்ந்த ஒரு நிலைப்பாட்டில் கண்ட்ரோல், இது ரெண்டும் அவங்களுடைய பிடித்தமான விஷயமாக இருக்கிறதுனால இதை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. பணம் அது மூலியமாக சம்பாதிப்பது, இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படிப்பட்டதெல்லாம் இவங்களுடைய ஈஸியான மெத்தடில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நிறைய விஷயங்களை இவங்க சுற்றி காட்டுவது அப்படிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. இதில் இவங்களுடைய பணத்தை அழகாக ரீபோர்ட் போடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க க்ளீனாக இருக்காங்க. அதே போல் சுக்கிரன் லக்னத்தில் அமர்வதும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமைவதும் பார்க்கும்போது, சுக்கிரன் லக்னத்தில் அமரும்போது இந்த கலை, நாட்டியம், மீடியா இது ரிலேட்டடான கற்பனை வளங்கள் நிறைய இருக்கும். எழுத்தாற்றல்கள், புத்திசாலித்தனத்தினால் வரக்கூடியது இல்லாமல் நளினமாக வரக்கூடியது எல்லாத்தையுமே இவங்க பண்ணுவாங்க. இதன் மூலியமாக இந்த மியூசிக் பண்ணுறது, ட்ராமா பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. அது மூலியமாக இவங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்வது. சும்மா இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் சார், எப்படி சார் வருவான் அப்படின்னு கேட்பாங்க. அவனுக்கு டான்ஸ் ஆடுறது தான் பிடிச்சிருக்கு, அதில் தான் அவனுடைய நல்ல மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இதே 10ஆம் இடத்த இருந்து வச்சுங்களேன், இவர் கோரியோகிராஃபராக மாறிடுவார், இவரே டைரக்டராகவும் மாறுவார், இவரே மியூசிஷியனாகவும் மாறுவார். அப்போது அதனுடைய ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறது, புதுசாக ஆர்ட் ஒர்க் ஜிமிக்ஸ்லாம் பண்ணுறது, இப்போ இருக்கிற காலத்தில் மீடியாஸில் இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் அவங்க யூடியூபராக மாறுவாங்க, இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்க. இதனால் வந்து பலன்களை நிறைய மல்டிஃபோல்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும்
இவர்கள் ஏற்படுத்த இதுதான் இவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். என்னோ பண்ணுறான் சார், எப்போ பார்த்தாலும் மொபைல்லே இருக்கிறான் சார்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதில் தன்னுடைய தேடலில் ஜெயிச்சுன்னு வந்துட்டுருப்பார். இதுதான் இவங்களுடைய பேசிக்காக சுக்கிரனுடைய தாக்கத்தில் இருக்குது. சனியுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சனி தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் தானும் வேலை செய்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பார். இண்டிவிஜுவலாக தன்னுடைய விஷயத்தை வெளிக்காட்டுவதற்குள்ள முன்னைப்பாக இருப்பாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் நான் பண்ணிடுறேங்க, 10 பேர் காரியத்தை நான் செய்வேங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சனீஸ்வரனாக இருப்பாங்க. மெதுவாக செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க, தன் காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க அடுத்த வாட்டி சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அடுத்த வாரத்துக்கு போயிட்டு அடுத்தது போயிடுவாங்களே ஒழிய அந்த திருப்பி ரீஒர்க் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டப்படாது. இவங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போது 10 நீச்சமாகாத போது எப்படி இருப்பாங்கன்னாக்கா இவங்க கீழே ஆட்களை வச்சுட்டு இருப்பாங்க, இவங்களும் உழைப்பாங்க. இந்த மீடியா ரிலேட்டடு, இன்சூரன்ஸ் ரிலேட்டடு, ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா ஏஜென்சி ரிலேட்டடெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க கீழே ஆட்கள் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு வெளிவட்டார தொடர்பில் லோயர் லெவலில் இந்த சர்வேலாம் எடுக்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஹெட் பண்ணுறவங்க இந்த சனீஸ்வரனாக தான் இருப்பாங்க. இவங்க இது ரிலேட்டடாக கலெக்டடான இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸிவ் ரிலேட்டட் கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது இறங்கி நெற்றி வேறுவி நிலத்தி சிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களால் முடியும். இப்படி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிகிறது. இதில் ராகு கேது அப்படின்னு இருக்காங்க. ராகு அப்படிங்கும்போது எதையுமே படோடாபமாக பண்ணணும், பெருசாக பண்ணணும். இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்க்குறோம் இல்லையா, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறது, இதெல்லாம் ராகுவுடைய சேர்க்கையில் வந்துடும். புகை, கெமிக்கல், இந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ரிலேட்டட் மேட்டர்ஸ், இது எல்லாமே ராகுவுடைய தான். இப்போ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. எதையுமே புரிதல் இல்லாத இருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். கேதும் அப்படி தான், எதையுமே யோசித்து நிதானித்து அவங்களுடைய எய்மு பிரகாரம் போயிட்டே இருப்பாங்க. சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பெருசாக விஷயங்கள் மாண்டிட்டு வந்துருப்பாங்க. அப்போது அவங்களுடைய விஷயங்கள் எப்படின்னா ஒரு காரியத்தையும் குறுக்கி செய்வது, பெருக்கி கொடுப்பது அப்படின்னு இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சர்ஜிக்கலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதெல்லாம் இந்த 1-10 தொடர்பு கொண்ட இந்த கேதுவாக இருப்பாங்க. அழகான நுணுக்கமான வேலைகளெல்லாம், நுட்பமான வேலைகளெல்லாம் எளிதாக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த 1-10 இணையோடு கண்ட கேதுவுக்கு உண்டு. அதுபோல் எதையுமே பெரிதாக பிரம்மாண்டப்படுத்தி நம்மளை மலைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகுக்கு உண்டு அப்படின்னு தெரியுது. இப்போ நமக்கு ஒரு கலெக்டிவாக ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா. 1ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் கலவையினால் ஒரு கிரகங்களும் இடும் பிச்சையினாலே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நிகழ்வுக்காக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வட்டத்தில் இந்த காரணங்களினால் ஒரு ஆட்களை பார்க்கும்போதும் ஓஹோ இவங்க இப்படி தான் இருக்கிறாங்களான்னு ஒரு டெஸ்ட் பீஸாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும், ஓஹோ இதனால தான் இவங்க பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு மாற்று கருத்தாக இந்த காரியம் இது செஞ்சு பாருங்கன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சார் எனக்கு மனசில் இருக்குது ஆனால் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேயே நமக்கு இந்த புரிதல் வந்துவிடும். என்னால் இந்த புரிதலோடு மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.